அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனலுமாக அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இந்த 2 வாரமாக கிளாஸ் போடலை, சில பர்சனல் இஷ்யூ என்னால் போட முடியல. ஓகேங்களா? நம்ம சிம்பிளிகேஷனில் இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்பர் பாருங்கள், 561 × 561 மைனஸ் 31 × 31 டிவைட் பை 530 இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க. அதாவது இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது அல்ஜிப்ரிக் இயற்கணிதம் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். பெரிய பெரிய ஃபார்முலா கிடையாது. நான் ஷார்ட்கட்லையும் சொல்லித்தரேன் இந்த சம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, 561 × 561 மைனஸ் 31 × 31 டிவைட் பை 530 இது சம்மு. இது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது ஏன்னு வச்சுங்க, இது ஏ அதே நம்பர், இது பி இதுவும் பி. இப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன சொல்லுவோம், நம்ம ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பி இன்ட்டு பி, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே போடுறோம். பி இன்ட்டு பி எப்படி சொல்லுவோம், நம்ம பி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அப்ப இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர் ஆயிடும். அப்ப ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம், நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படி எழுதலாம். இது ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா ரொம்ப 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 ஈஸியான ஃபார்முலா. அதாவது இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா நம்ம வந்து கால்குலேட்டர் தர மாட்டாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி, இதுல இருந்து இதை கழிச்சு 500 டிவைட் பண்ணி ஆன்சர் போடுறது ரொம்ப கரெக்டா, ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுவும் கரெக்டா போடவும் முடியாது. அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் யூஸ் பண்ணா ஈஸியா போட்டுடலாம். அதனால தான் இது ஏன்னு அசியூம் பண்ணீங்க, இது பின்னு அசியூம் பண்ணீங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூ கூட்டணும், ஏவோட வேல்யூ மைனஸ் பண்ணணும். அதாவது ஏ பிளஸ் பி ஏவும் பியும் கூட்டணும், ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதுதான் இதோட மெத்தட். அப்போ இந்த நம்பர் நம்ம இது எப்படி எழுதுறோம்னா, இது ஏ இது பி. அப்போ எப்படி எழுதலாம்னா 561 பிளஸ் 31 அதை போடலாம், அதை ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? அதே மாதிரி 561 மைனஸ் 31 அதை போடலாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அவ்வளவுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இது ஏ இது ஏ இது பி இது பி, அதனால ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலா பிரகாரம் நம்ம எழுதலாம். அப்போ நம்ம வந்து ஏ பிளஸ் பி இது ஏ இது பி, இது ஏ மைனஸ் பி இது ஏ இது பி. ஓகேங்களா? அதனால இந்த ஸ்டெப் வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிவைடட் பை இந்த 530 அப்படியே போடும், ஒன்றும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 561 31 கூட்டுறோம். 561 31 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னா 592. அதே மாதிரி இங்க பாருங்க, 561 31 கழிக்கிறோம். 561 31 கழிச்சா என்ன வரும்னா 530 இது கிடைக்கும். டிவைடட் பை கே என்ன இருக்கு, 530 இருக்கு. இப்போ இந்த 530 இந்த 530 கேன்சல் ஆயிடும். அப்ப ஃபைனல் என்ன இருக்கு ஆன்சர், நம்மளுக்கு 592. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வந்து கால்குலேட்டர் இல்லாம இது 500 மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டா ரொம்ப இதே ஆன்சர் வருமா சொல்ல முடியாது. அதுவும் டைம் வேற எடுத்துக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணி போடலாம். இந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு, இது ரெண்டு ஏன்னு வச்சுங்க, இது ரெண்டு பின்னு வச்சுங்க. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம், 561 பிளஸ் 31 561 மைனஸ் 31 போடுறோம். இப்போ 561 பிளஸ் 31 592, 561 மைனஸ் 31 530 கழிச்சா வரப்போகுது. இப்போ இது ரெண்டு அடிப்பட்டு போயிடும். அப்போ 592 ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது ஷார்ட்கட்லயும் சொல்லலாம், ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஃபார்முலா எனக்கு தெரியல, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. சப்போஸ் ஃபார்முலா தெரியல கூட இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொடுத்துருக்க நம்பரை ரெண்டுத்துக்கு கூட்டிங்க, ரெண்டுத்துக்கு கழிச்சிங்க. இதுல ஒன்று எடுத்து கூட்டிங்க, இதுல எடுத்து கழிச்சிங்க. அதாவது 561 31 கூட்டிங்க, 530 கழிச்சிங்க. கழிச்சு ஈஸியா கேன்சல் பண்ணி போட்டா இப்படியும் யோசிக்கலாம். நீங்க ஃபார்முலா தெரியல கூட இந்த ரெண்டு நம்பர் கூட்டிங்க, அதே நம்ம கழிச்சு திரும்ப டிவைட் போட்டா கேன்சல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க, 2.48 × 2.48 மைனஸ் 1.52 × 1.52 டிவைட் பை 0.96. இந்த மாதிரி சம் கொடுத்துருக்கா. போன சம்மாவது புள்ளியில் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க, எப்படியோ கால்குலேட்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சம் புள்ளியில் கொடுத்துருக்காங்க. புள்ளியில் கொடுத்தா நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணதுல ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அப்போ இதுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி மெத்தட் போடலாம். ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட்கட்டில் ரெண்டுத்தையும் கூட்டிட்டா ஒன்று, ரெண்டுத்தையும் கழிச்சா போடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? முன்னாடி இந்த நம்பரில் ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த நம்பர் கூட்டலாம், இந்த நம்பரில் எடுத்து இந்த நம்பர் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபார்முலா பிரகாரம் இது ஏ இது ஏ இது பி இது பி. அப்போ எந்த ஃபார்முலா வரும், போன சம் போடும் அதே ஃபார்முலா தான். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலாங்க. ஓகேங்களா? அப்போ அது பிரகாரம் எழுதலாம். அப்போ அது பிரகாரம் எழுதுனா ஏவும் பியும் கூட்டணும், ஏவும் பியும் கழிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ இதான் சொல்றேன், ஏவோட வேல்யூ. அப்போ எப்படி அதெல்லாம் இதை 2.48 பிளஸ் பியோட வேல்யூ வந்து 1.52. ஓகேங்களா? இது ரெண்டு ஏ இது ரெண்டு பி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஈஸியாக எதை கூட்டணும்னு ஐடியா வரும். அப்போ 2.48 பிளஸ் 1.52 அதாவது 1.52 ஏ பிளஸ் பி போடுறோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் அதுக்கு என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி போடணும். அப்போ 2.48 மைனஸ் 1.52 இதை போட்டுரும். டிவைடட் பை அங்கே கொடுத்த நம்பர் அப்படியே எழுதுறோம் 0.96. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். 2.48 1.52 கூட்டுறோம் பாருங்க. 2.48
1.5 கூட்டணும். ஓகேங்களா? இப்போ கூட்டும் போது பாருங்க 8 1 கூட்டினா 10 0 மீதி 1. இப்போ 4 1 கூட்டினா 5 இது 1.52 பார்த்தீங்களா? அப்போ 5 5 கூட்டினா 10 அப்புறம் மீதி இங்க 1. அப்போ 1 2 கூட்டினா 3 3 1 கூட்டினா 4. அப்போ 4 வருது. 4.00 போன அவசியம் கிடையாது. வெறும் 4 மட்டும் போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து கழிக்கணும். இப்போ கழிச்சு என்ன ஆகுது பாருங்க. அதே 2.48ல இருந்து எதை கழிக்கிறேன்னா 1.52 கழிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 8ல 2 கொஸ்டின் எவ்வளோ 6. இப்போ 4 5 போகுது பக்கத்தில் கடவாங்க. இது 1 ஆயிடும். இது 14 ஆயிடும். 14 5 போகுது எவ்வளோ 9. 1 1 போச்சுன்னா 0. அப்போ 2.48ல இருந்து 1.52 கழிச்சா 0.96. அப்போ இந்த இடத்துல 0.96 அப்படின்னு போடுறோம். டிவைடட் பை இந்த 0.96 அப்படியே போடுறோம். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்னா மட்டும் ஒரு மீதினா மட்டும் இருக்கு 4. இப்போ 4 தான் இதோட ஆன்சர். அதே தான் போன சம் போட்டோம் அதே மெத்தட் தான் இது புள்ளியில வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி சம் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மூணாவது சம் பார்ப்போம். 0.673 இன்ட்டு 0.673 மைனஸ் 0.327 இன்ட்டு 0.327 டிவைடட் பை 1 மைனஸ் 0.654. பாருங்க இந்த மாதிரி சம் கொடுத்தாவே நான் என்ன சொல்லிருக்கேன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதாவது இது ரெண்டும் ஏவா வச்சுங்க, இது ரெண்டும் பியா வச்சுங்க. அப்போ இது ஏவா வச்சா இதுனா வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆயிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னா என்ன போடலாம் நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி போடலாம். அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க இது அதாவது ஏ பிளஸ் பி ஏவோட வேல்யூ 0.673 பியோட வேல்யூ வந்து 0.327. அப்போ நம்ம என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் 0.673யும் பிளஸ் ஏ பிளஸ் பி இல்ல அப்போ பியோட வேல்யூ என்னது பிளஸ் 0.327 இது ரெண்டு ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அதே 0.673 மைனஸ் 0.327 இதை மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைடட் பை இப்போ 1 மைனஸ் 0.654 இருக்குது. இப்போ 1 மைனஸ் 0.னா இப்போ 1ல இருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. போன மாதிரி சம்பளம் போன 2 சம்பளம் இது ஒரு சிங்கிள் நம்பரா இருந்தது. இப்போ இது வந்து 1ல இருந்து இதை கழிச்சு போட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 1ன்ற நம்பர்ல இருந்து எந்த நம்பர் கழிக்க போறோம் 0.654 கழிக்க போறோம். ஓகேங்களா? நம்ம பேசிக் சம்ஸ்லயே இந்த மாதிரி புள்ளி வச்சது எப்படி கழிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த 1ல இருந்து இதை கழிக்கணும். இப்போ இங்க மேல என்ன இருக்கு அர்த்தம் 0 இருக்குதா அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் மைனஸ் 0ல இருந்து 4 போகாது. பக்கத்துல 0 இதுவும் 0 இது 0 ஆயிடும். இப்போ ஓகேங்களா? இது 9 ஆயிடும். இது 9 இது 10 ஆயிடும். 10ல 4 போச்சுன்னா எவ்வளோ 6. 9ல 5 போச்சுன்னா எவ்வளோ 4. 9ல 6 போச்சுன்னா எவ்வளோ 3. அப்புறம் 0ல 0 போச்சுன்னா 0. அப்போ இந்த இடத்துல 1ல இருந்து 0.654 மைனஸ் பண்ணா 0.64 அதாவது 346 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டிக்கணும். 0.673யும் 0.327 நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் 0.673யும் 0.327 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணா ஆட் பண்ணோம். இப்போ பாருங்க 3 7 கூட்டினா 10. 673ல 3 7 கூட்டினா 10 மீதி 1 இங்க போடுறோம். 7 1 கூட்டினா 8 8 2 கூட்டினா 10 மீதி 1 இங்க போடுறோம். 6 1 கூட்டினா 7 7 3 10 மீதி இங்க 1 எடுத்து போடுறோம். அப்போ இது 1 ஆயிடும். ஓகேங்களா? இது ரெண்டும் கூட்டி பாருங்க. கூட்டினா நம்ம 3 7 கூட்டினா 10 1 இங்க போடுறோம். அதே மாதிரி இதுவும் 10 வருது 1 இங்க போடுறோம். இதுவும் 10 வருது 1 இங்க போடுறோம். அப்போ நம்மளுக்கு 1.000 வருது. இந்த 0 பத்தி கவலைப்படணும்னா அப்போ இது ரெண்டும் கூட்டினோம்னா 1 வருது. இதை போட்டோம். அதே மாதிரி இது ரெண்டும் கழிக்கணும். 0.673ல இருந்து 0.327 கழிக்கிறோம். இப்போ பாருங்க 0.673ல இருந்து எதை கழிக்க போறோம்னா 0.327 கழிக்கணும். இப்போ பாருங்க 3ல 7 போகுமா போகாது. பக்கத்தில் கணக்கு வாங்கணும். இது 6 ஆயிடும். இது 13 ஆயிடும். அப்போ 13ல 7 போச்சுன்னா எவ்வளோ 13ல 7 போச்சுன்னா 6. ஓகேங்களா? இப்போ 6ல 2 போச்சுன்னா எவ்வளோ 4. 6ல 3 போச்சுன்னா எவ்வளோ 3. 0ல 0 போச்சுன்னா 0. அப்போ 0.346. அப்போ இந்த இடத்துல 0.346 வருது. டிவைட் பை ஆல்ரெடி இங்கே 0.346 இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் இருக்கு ஆன்சரு 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதே தான் ஓகேங்களா? 3 சம்மும் அதே தான். இந்த மாடலில் இந்த மாதிரி கேட்டதால டெஃபினட்டாக நம்ம சம்மை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க 15 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் டிவைட் பை 25. இப்போ நம்ம வந்து இந்த சம் எப்படி போடலாம்? இது வரைக்கும் பார்த்த சமயம் நம்ம இன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னு வச்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வச்சு ஃபார்முலா வச்சு போட்டோம். இது டைரக்டாவே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏ பிளஸ் பினா இது 15 தான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 10. அப்போ ஏ பிளஸ் பி அப்போனா வரும் நம்மளுக்கு 15 பிளஸ் 10. அதே மாதிரி ஏ மைனஸ் பி 15 மைனஸ் 10. ஓகேங்களா? டிவைடட் பை கீழே 25 அப்படியே இருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், 15 10 கூட்டினாவில் 25, 15 10 கழிச்சா என்ன வரும் 5, ஓகேங்களா, டிவைட் பை 25. இந்த 25 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் நம்மளுக்கு 5. இப்போ இந்த மாதிரி சம்ம நம்ம கேட்டால் இதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம எக்ஸாம் விட்டு வரக்கூடாதுங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து a + b a - b ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக நம்ம ஸ்பிளிட் பண்ணி அழகாக கேன்சல் ஆகும் ஒரு நம்பர் கொடுப்போம், கேன்சல் பண்ணிட்டு தேவையான ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த 5 சம் பாருங்க. 1/2 the whole square minus 1/4 the whole square divided by 1/2 minus 1/4 இப்படியும் சம் கேட்கலாம். இப்போ நம்ம எப்படி போடலாம், அதே தான் பாருங்க. இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம், நம்ம a + b a - b அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு வந்து a ஓட வேல்யூ இங்க என்ன இருக்குன்னா 1/2, b ஓட வேல்யூ என்ன இருக்கு 1/4. அப்போ நம்மளுக்கு வந்து a ஸ்கொயர்னா a ஓட 1/2னா அப்போ எப்படி எழுதலாம், நம்ம a + b னா எப்படி எழுத முடியும், நம்ம 1/2 + 1/4 அப்படி அதான் a + b. ஓகேங்களா? அதே மாதிரி a - b னா 1/2 minus 1/4 அதாவது a + b a - b இந்த மாதிரி இருக்கிறத நம்ம போன சமல 15 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் 15 + 10 15 மைனஸ் 10 போட்ட பதில் அதே மாதிரி 1/2 + 1/2 மைனஸ் அவ்வளவுதான் டிவைடட் பை ஆல்ரெடி கீழே இருக்கிறத 1/2 1/4 இது அப்படியே போடுறோம். இப்போ தொகுதிக்கும் பகுதிக்கும் ரெண்டு நம்பர் பாருங்க, இதுவும் சேமா இருக்கு, இதுவும் சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ஃபைனலா நம்ம என்ன இருக்கு 1/2 + 1/4 இதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த அரையும் காலையும் கூட்டினா நம்ம நம்மளுக்கு முக்கா வரும் 3/4. நீங்க கிராஸ் மல்டி பண்ணி போட்டாலும் அதே தான் வரும். நம்ம கிராஸ் மல்டிலே பண்ணி போடலாம். கிராஸ் மல்டிலே பண்ணா 4 1 4 பிளஸ் 2 1 2 டிவைட் பை 2 4 8 இப்படி போடுவோம் கிராஸ் மல்டிலே பண்ணி. இப்போ 4 2 கூட்டினாலும் வரும் 6 டிவைட் பை 8ன்னு வரும். இது கேன்சல் பண்ணலாம். எப்படி ரெண்டாம் வாய்ப்புல கேன்சல் ஆகும். 3 2 6 4 2 8 அப்போ 3/4 இப்படி நீங்க ஸ்டெப் பை போடலாம். இங்கேயே கூட ஆஃபையும் இந்த காலையும் கூட்டணும் நம்ம என்ன ஆகும்னா டைரக்டா 3/4 வரும். அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த சம் பாருங்க, 225 × 225 × 225 plus 275 × 275 × 275 divided by 225 × 225 minus 225 × 275 plus 275 × 275. இதெல்லாம் நீங்க கால்குலேட்டர் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த மூணுத்தை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த மூணுத்தை மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் பண்ணணும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் பண்ணணும், கூட்டணும், இவ்வளோ பண்ணதுக்குள்ள எப்படியும் உங்களுக்கு கால் வரமல் எடுத்துக்கும். ஆன்சர் கரெக்டாக வரும் சொல்ல முடியாது. அப்போ இதை ஷார்ட்கட்ல ஈஸியாக சொல்லித்தரேன். இது வரைக்கும் பார்த்த சம் வந்து ரெண்டே நம்பர், இந்த பக்கம் a × a இது b × b ஈஸியா போட்டு நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நீங்க இது a³ - b + b³ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சின்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சின்ன ஃபார்முலா ஈஸியா போட்டோம். ஆனா இது a × a × a³ இது b × b வச்சோட b³ a³ + b³ ஃபார்முலா வச்சு போட்டாலும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்போ நம்ம ஷார்ட்கட் ஈஸியா சொல்றேன். இந்த மாதிரி இந்த மூணு நம்பர் சேம், இங்க 3 நம்பர் சேம் கொடுத்து பிளஸ் நடுவில் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3ல இருந்து ஒரு நம்பரை எடுத்துங்க. இந்த 3ல இருந்து ஒரு நம்பர் தான் 225ன்ற நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 3ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துங்க. ஷார்ட்கட்ல சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த 3ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துங்க. 275 எடுத்துக்கிறேன். இங்க பிளஸ் இருந்தா அதே பிளஸ் போடுங்க. இப்ப பாருங்க, இப்ப 225 275 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னா 500. அப்ப இதோட ஆன்சர் வந்து 500. நீங்க கால்குலேட்டர்னா போட்டு பாருங்க, போட்டு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஷார்ட்கட் மெத்தடுங்க. அதாவது இந்த மாதிரி a³ + b³ மெத்தட்ல இருந்தா a³ அதாவது 3 நம்பர், இதுவும் 3 நம்பர் கொடுத்திருந்தா, அப்படி கொடுத்திருந்தா நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இந்த 3ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இந்த 3ல இருந்து ஒரு, அதாவது a ல இருந்து ஒரு நம்பர், 3 நம்பர் இருந்து ஒன்னு, b ல இருந்து ஒரு நம்பர் மாதிரி எடுத்து இங்க பிளஸ் இருந்தா பிளஸ், சப்போஸ் இதே கொஸ்டின் இங்க மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ், அதாவது இதுல இருந்து மைனஸ் பண்ணி போட்டு போறோம். சப்போஸ் இருந்தா இது பிளஸ் இருக்கிறதுனால நம்ம பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 500 வரும். இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தா விட்டு வந்துடாதீங்க. இதை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, போன சம் மாதிரி தான். அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 343 343 343 மைனஸ் 113 113 113 அப்புறம் டிவைடட் பை இங்க நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற நம்பரை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? நம்மளுக்கு மேல இருக்க நம்பர் 3 நம்பர் கொடுத்துருந்தாங்களா, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இது a³ இது மைனஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப a³ - b³. ஏன் a³ ஏன் சொல்றேன்னா இது a 3 a பெருக்குனா a³ வரும். இது b பெருக்குனா நம்ம b³ வரும். அப்ப a³ - b³ ஃபார்முலா நம்ம ஃபார்முலா வச்சு போடோம்னா ஷார்ட்கட்ல ஈஸியா சொல்றோம். இந்த மாதிரி சம் வந்தா விட்டுட்டு வந்துடாதீங்க. அதாவது இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், 3 நம்பர் கொடுத்துருந்தாங்களா, அப்ப என்ன பண்ணோம், நம்ம இந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துங்க 343. அதே மாதிரி இந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துங்க 113. ஓகேங்களா? அப்புறம் இங்க மைனஸ் தான் மைனஸ் போடுங்க, பிளஸ்னா பிளஸ் போடுங்க. இங்க மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் போடுறோம்.
இந்த நம்பர்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். கீழே இருக்க நம்பரை, அதாவது தொகுதி பகுதியில் இருக்க நம்பர் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இதை மட்டும் எடுத்து போட்டு நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டா வந்துடும். கீழே போன நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்ல கீழே இருக்க நம்பரை எடுத்து போட்டு கேன்சல் பண்ணும். இது அது தேவையில்லை. அப்படியே எடுத்து போட்டு இது என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி தான் போட்டா ஈஸியா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். அப்போ 343 இருந்து 113 மைனஸ் பண்ணா நம்ம என்ன வரும்? 230 வரும். ஆப்ஷன் இருக்கா பாருங்க, அது ஒரு 230. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் வந்தா நீங்க சம்ம டெஃபினட்டா விட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவோ இல்லை ஏ கியூப் பிளஸ் பி கியூப் எதுவா இருந்தாலும் இந்த மூணு ஒரு நம்பர், அதுல ஒரு நம்பர், பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ், இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேணாம். அதாவது பகுதியில் இது கொடுத்துருக்காங்களே அதை பத்தி யோசிக்க வேணாம். இது நீங்க பிளஸ்னா பிளஸ் பண்ணி போடுங்க, மைனஸ்னா மைனஸ் பண்ணி போடுங்க. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஆப்ஷன்ல நம்மளுக்கு அது இருக்கும். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாடல் பார்த்தோம். ரெண்டாவது மாடல்ல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அந்த மாடல்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை பாருங்க. இது வந்து 893 பிளஸ் 786 ஸ்கொயரு மைனஸ் 893 மைனஸ் அதாவது இதே நம்பர் தான். அதாவது இது ஏ இது பி. ஓகேங்களா? இது ஏ வச்சா இது பி வச்சுக்கலாம், அதே ஏ வச்சா பி வைக்கலாம். அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டு கீழே அதே ஏபின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சம்பவம் தான். நீங்க வந்து நம்பரை பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றது, நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றது, அப்புறம் கழிக்கிறது, திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்றது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சின்ன ஷார்ட்கட். ஓகேங்களா? ஷார்ட்கட் வச்சு இந்த மாதிரி சம் கேட்டா டெஃபினட்டா ஈஸியா போட்டுடலாம். அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டைரக்டா இதே மாதிரி இருந்தா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஸ்டெப்ஸ்ல இருந்தா நம்ம எப்படி ஆன்சர் போடலான்றதை நம்ம சொல்றோம். இப்போ பாருங்களா, இப்போ இந்த பெரிய பெரிய நம்பர்லாம் விட்டுருங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருந்தா அதே ஆன்சர் தான் வரும், ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எந்த மாடல் சொல்ற பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த நடுவில் மைனஸ் ஏதோ இருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தா, இந்த மாடலில் கொடுத்துருந்தா கீழே வந்து ஏ இன்ட்டு பி இதே மாடல் தான். இப்படிதான் கொடுத்துருவாங்க கொஸ்டின் பார்க்கும்போது. இந்த மாதிரி சம்லாம் நீங்க பார்த்துட்டு விட்டு வந்துருக்கலாம். எக்ஸாம் எழுதும் பழைய எக்ஸாம்ல எதனா எழுதியிருந்தா. இதுக்கப்புறம் சம்ம விட்டு வந்துடாதீங்க. ஷார்ட்கட்ல ஈஸியா போடலாம். அதாவது இது இந்த பெரிய நம்பர் இல்ல சின்ன நம்பர் வச்சு சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருவாங்க அதே தான் இதுக்கும் வரும். அதே ஆன்சர் தான் வரும். இப்போ நான் இது என்ன பண்றேன், ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன், பிளஸ் பியோட வேல்யூ 2ன்னு சொல்றேன். சும்மா ரஃபா சொல்றேன். இது ஏ இது பி. அதே மாதிரி இங்க என்ன பண்ணோம், மைனஸ் நடுவில் இருக்கு 1 மைனஸ் 2ன்னு போடுறோம். அதாவது ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுங்க, பியோட வேல்யூ 2ன்னு வச்சுங்க. அப்போ 1 பிளஸ் 2. அப்போ இதெல்லாம் ஏ மைனஸ் பில 1 மைனஸ் 2 டிவைட் பை இங்க என்ன இருக்கு, ஏ இன்ட்டு பி மாதிரி தான் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 2 அப்படின்னு சும்மா ரஃபா போட்டு பார்க்குறோம். இப்போ வந்து 1 2 கூட்டினா வரும் 3 மைனஸ் இங்க ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் போட்டணும். ஏன்னா ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 பிளஸ் 2 ஸ்கொயர் 1 மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் வரும். இங்க வந்து 1 மைனஸ் 2னா மைனஸ் 1, அது 1 2 போச்சுன்னா 1, அதாவது 1 2 போச்சுன்னா 2 பெரிய நம்பர், 2 1 போச்சுன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் போடுறோம். கீழே வந்து 1 இன்ட்டு 2. இப்போ வந்து 3 ஸ்கொயர் என்னது 9 மைனஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது மைனஸ் 1 2 டைம் பெருங்க, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 பெருக்குனா வரும் மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1 வரும். அப்போ டைரக்டா இது 1ன்னு போடலாம், டிவைட் பை கீழே 2. அப்போ 9 1 போச்சுன்னா வரும் 8 டிவைட் பை 2. இந்த 8 வந்து நம்ம 2ஆல வந்து 8 எத்தனை தடவை இருக்கு, 4 டைம் இருக்கு. அதாவது 2, அதாவது 8ல எத்தனை 2 இருக்குன்னா 4 2 8. அப்போ ஆன்சர் என்ன வருது 4. அப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர், இதோட ஆன்சரும் நம்மளுக்கு என்ன தான் வரும்னா 4 தான் வரும். ஏன்னா அதே வேல்யூ தான். இந்த மெத்தட் என்ன மெத்தட்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி. இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ல கொடுத்துருந்தா எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட்கட்டுக்காக சொல்றோம். நீ எக்ஸாம்ல இதை போட்டு பார்த்து 4 போன அவசியம் இல்லை. டைரக்டா இந்த மெத்தட் இருந்தா டெஃபினட்டா நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா இந்த மெத்தட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி மாடல்ல இருந்தா அதோட ஆன்சர் 4. எப்பவுமே மறந்துடாதீங்க. அதனால ஒரு இதுக்காக, அதாவது இந்த நம்பர் போடாம சின்ன நம்பரை போட்டு சப்ஸ்டிட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். இது 1 இது 2 வச்சுங்க, அப்ப இது 1 இது 2 வச்சுங்க. அதனால ஈஸியா சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த மெத்தட்ல கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஆன்சர் நீங்க கண்ணு மூடின்னு இதோட ஆன்சர் 4 நீங்க போட்டுடலாம். எதுவுமே யோசிக்கணும். எந்த மெத்தட்ல இருந்தா ஏ பிளஸ் பி த ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஒரு இந்த ஏ இன்ட்டு பி கொடுத்துருந்தா நம்ம ஆன்சர் வந்து 4ன்னு சொல்லலாம். எவ்வளவு நீங்க வேற நம்பர் கூட போட்டு பாருங்க. இதை கூட நீங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டு ஸ்கொயர் போட்டு பாருங்க, ஆன்சர் 4 தான் வரும். நீங்க வந்து சம்ம பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கால்குலேட்டர் எடுத்து நீங்க இந்த 8 எடுத்து கூட்டுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க, இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, இது அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க, கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 4 தான் வரும். ஏன்னா இந்த மெத்தட்ல கொடுத்துருந்தா 4ன்றது கண்ணை மூடி போட்டுடலாம். எந்த மெத்தட் பாருங்க, ஏ பிளஸ் பி த ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர், இந்த மெத்தட் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதை வச்சு போட்டா நமக்கு தேவையான ஆன்சர் 4ன்னு வரும். ஓகேங்களா?
இப்போ பாருங்க 835 பிளஸ் 378 ஸ்கொயர் பிளஸ் 835 மைனஸ் 378 ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 835 இன்ட்டு 835 378 378. ஓகே, இந்த மாடல் இதே மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது. இப்போ வந்து இதை பாருங்க, இது ஏ இது பி, அப்போ இது ஏ இது பி, அப்போ ஏ பிளஸ் பி த ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் இருக்கு, ஏ மைனஸ் பி த ஸ்கொயர் இருக்கு, கீழே வந்து ஏ ஏன்னு இருக்கு, இது பிபி, அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது போன சம்ல வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருந்தது, டிவைட் கீழே வந்து ஏ இன்ட்டு பி இருந்தது. அந்த சம் கொடுத்தா எந்த சம் அந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் 4ன்னு சொன்னேன். ஓகேங்களா, இதே நம்ம வந்து கால்குலேட்டரோ இல்லை கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக கையில் போட்டு போட்டு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வர சொல்ல முடியாது. இதுக்கும் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம சம்ஸ் வந்து ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக மைண்ட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். இதே ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது ஒன்றுன்னு வச்சு ஒரு நம்பரை சும்மா சொல்கிறேன், என்ன ஆன்சர் வரும், எதை சப்ஸ்டிட் பண்ணாலும் அதான் ஆன்சர் வரப்போகுது. போன ஷார்ட்கட்டில் போட்டு 4 ஆன்சர் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் போடும், இந்த மாதிரி சம் கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் வரும், நம்ம ஃபைனலாக சொல்லிடலாம். அதாவது எப்படி இருந்தா போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம், போன சம்ல பகுதியில 2 நம்பர் மட்டும் இருந்தது, ஏ இன்ட்டு பி. ஆனா இந்த சம்ல வந்து இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, பி 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா, அதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து இது ஏவை 1 வச்சிங்க பிளஸ் பி 2ன்னு வச்சிங்க, சும்மா அசியூம் பண்ணீங்க. நான் ஒரு சின்ன நம்பர் வச்சு போட்டு நான் ஒருத்தன் பாருங்க, ஏ 1 வச்சிங்க பி 2ன்னு வச்சிங்க, அதே மாதிரி பிளஸ் இது ஏ 1 பி வந்து 2, இது ஸ்கொயர் ஸ்கொயர் போடுறோம் இதே மாடல்ல. ஓகேங்களா, டிவைடட் பை இது ஏ இன்ட்டு ஏல 1 இன்ட்டு 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், ஏ 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஏ வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், பி வந்து 2ன்னு வச்சுக்கிறோம், சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம் என்ன ஆன்சர் வருது. அதே மாதிரி பிளஸ் இங்க வந்து பி வந்து 2 இல்ல 2 இன்ட்டு 2 போன சம் போட்டோம், அதே தான். ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன், எக்ஸாம்ல இதெல்லாம் போட்டு பார்த்து போனாங்க வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட் இதுதான் ஆன்சர். நான் ஆன்சர் ஒன்று சொல்லலை, எப்படி ஒரு சொல்லிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து 1 2 கூட்டினா 3 ஸ்கொயர். இப்போ 1 இருந்து மைனஸ் 2 போச்சுன்னா வரும் -1 ஸ்கொயர், இப்படி ஆயிடும். அதை 1 2 போகாது, 2 1 கழிச்சா 1 -1 டிவைட் பை 1 பிளஸ் 2 2 எவ்வளோ 4. இப்போ வந்து 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் -1 2 டைம் மல்டிப்ளை பண்ண பேர் 1 1 மைனஸ் பண்ண பிளஸ் ஆயிடும். அப்போ இது பிளஸ் 1 வரும் டிவைட் பை 4 1 1 4 கூட்டினா எவ்வளோ வரும் 5. இப்போ 9 கூட்டினா வரும் 10 டிவைட் பை 5. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும் 2. அப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்து கீழே 2 நம்பர் கொடுத்துருந்தா, அப்படி ஒரு ஐடியாக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக, ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் கொடுத்து கீழே 2 நம்பர் கொடுத்தா, 2 நம்பர்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாடல் அப்படி சொல்றேன். இல்லை 4 நம்பர் நான் வச்சுங்க, 1 2 3 4 நம்பர் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த மெத்தட்ல எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 தான் வரும். அவ்வளவுதான் மெத்தட். ஓகேங்களா, நீங்க இதே நீங்க கால்குலேட்டரோட போட்டு பாருங்க, இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 தான் ஆன்சர் வரும். இந்த மாடல் அதுதான், அதாவது அந்த மாடல் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே ஏ இன்ட்டு பி 2 நம்பர் தான் இருந்தது, அப்படி இருந்தா ஆன்சர் 4 வரும். அதே சமயம் அதே ஏ பிளஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஆனா டிவைடட் பை கீழே வந்து 4 நம்பர் இருந்தா, 4 நம்பரா ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி வடிவத்தில் இருந்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 தான் வரும். ஓகேங்களா, ஏன் இந்த ஷார்ட்கட் சொல்றேன்னா, எக்ஸாம்ல நீங்க போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்கு 1/2 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மற்ற சம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மாடல் கொடுத்துருந்தா ஈஸியா நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்த்த சம் எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் தான் சொல்லியிருக்கோம். நானும் ஹோம்ஒர்க்ல டிஸ்கஷன் கொடுக்குறேன், கொடுக்கும்போது நீங்க அதை போட்டு பார்த்தா ஈஸியா ஆன்சர் வரும். எந்த மாடலில் கொடுத்துருவாங்களோ அதை வச்சு நம்ம போடலாம். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல 9 சம் பார்த்துருக்கோம். 9 சம்மும் நம்ம வந்து ஈஸியா நம்மளுக்கு இந்த மாடலில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தான் நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு கடைசியாக பாருங்க என்ன நான் பார்த்தேன் பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருந்தால் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி போடணும், கீழே எதனா நம்ம தான் கேன்சல் பண்ணி அந்த ஆன்சர் போடுறதை பார்த்தோம். டெஃபினட்டாக அந்த மாடல் ஒரு சம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம போடணும். ரெண்டாவது மாடல் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏ பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்து கீழே 2 நம்பர் ஏ இன்டி பி மாடலை கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வரணும், அதாவது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்களா 1 + 2 ஸ்கொயர் 1 - 2 ஸ்கொயர், அது பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஒரு நம்பர் பார்த்தோம். இந்த மாதிரி இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தாங்களா, அதாவது 2 நம்பரை கூட்டிட்டு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதே 2 நம்பரை கழிச்சு ஸ்கொயர் கொடுத்துட்டு கீழே அதே 2 நம்பர் மல்டிப்ளைல கொடுத்துருந்தாங்களா, இதோட ஆன்சர் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஓகேங்களா, இந்த ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. நீங்க போட்டு பார்த்தாலும் அதே தான். நீங்க அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஷார்ட்கட் மெத்தட் எப்படி சொல்ற நல்லா பாத்துங்க. 2 நம்பரை கூட்டி ஸ்கொயர் கொடுத்துருக்கோம், 2 நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் கொடுத்து கீழே 2 நம்பர் ஏ இன்ட்டு பி 2 நம்பர் கொடுத்துருந்தாங்களா, ஏ இன்டி மாடல் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஆன்சர் 4 தான் வரும். எந்த நம்பர் கொடுத்தாலும் அதான் ஆன்சர் வரும். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா அதே ஏ பிளஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஸ்கொயர், ஆனா கீழே வந்து ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி, இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாதிரி 2 4 நம்பர் வந்து பாருங்க, 1 2 3 4 இது 2 நம்பர்.
இது 4 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆன்சர் 2 தான் வரும். ஓகேங்களா? அது மட்டும் கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்கட்ல ஈஸியா இந்த மாதிரி சம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால நீங்க இன்னைக்கு பார்த்த இந்த 9 சம்லையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல 9 சம்மும் அதே மாடல்ல உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க வந்து இந்த சம்ம போட்டு போட்டு பாருங்க. இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஓகேங்களா? அதனால மறந்துடாதீங்க. ஓகேங்க. ஃபைனலா நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சம் கொடுத்தது அதை ஃபார்மலைஸ் பண்ணி எப்படி போடலான்றதை பார்த்தோம். ஷார்ட்கட்ல எப்படி போடலான்றதை பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ல கொடுத்திருந்தா சிம்பிளிஃபிகேஷன் எப்படி போடலான்றது நம்ம சம்மையும் பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்றதுதான், நீங்க வந்து நோட் புக் எடுத்து சம்லாம் எழுதுங்க. ஹோம்ஒர்க் சம் எழுதி சம் போடுங்க. இல்லை ஏன்னா பர்சனல் இஷ்யூ எவ்வளோ இருந்தாலும் நம்ம கிளாஸ் விட்டு போயிடக்கூடாது. 2 வாரம் ஆச்சுன்றதுக்காக நான் கண்டினியூ பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து என்னோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க, கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.